பெயர் அபிரூபா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேடவாக்கத்தில் படிக்கிறேன். இப்போது நான் கூறப்போகிற கதை வேற்றுமை தாழ்வுகள். ஒரு பள்ளியில 3 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுல 2 பேர் ரொம்ப வசதியானவங்க, ஒருத்தர் ஏழ்மைதான். ஒரு நாள் தேர்வுகள் முடிஞ்சு அதோட துணுக்குகள் வருது. துணுக்குகள் வந்தோடனே அந்த ஏழ்மையான பையன் நிறைய மார்க் எடுத்துறான். அந்த ரொம்ப உயரமான பையன்கள் ரொம்ப கம்மியான மார்க் எடுக்கிறாங்க. உடனே ஒரு பையன் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துருக்கான். அவங்க அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. அவன் எதுவுமே சொல்லல. உங்க அப்பா என்னாச்சுன்னு அப்படியே கேட்கிறாரு. சொல்றோம், எங்க பள்ளியில உங்களோட வயல வேலை செய்யற ஒருத்தர் பையன் தான் அவன். ஆனா அவன் சரியாவே படிக்க மாட்டான். அவனுக்கு ஆசிரியர்கள் அதிகமா மார்க் போடுவாங்க, எனக்கு மட்டும் கம்மியா, எவ்வளவு படிச்சாலும் கம்மியா மார்க் போடுவாங்க அப்படின்னு சொல்றான். சொன்னோடனே அவங்க அப்பா உடனே வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. உங்க அம்மா, நீங்க போவாதீங்க, சின்ன பசங்களோட சண்டை சின்ன பசங்களோட முடியணும், நம்ம யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் கேட்கல. போயிட்டு எல்லாருக்குமே சம்பளம் கொடுக்குறாரு. சம்பளம் தரும்போது அவர் வராரு. வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்சம் தள்ளி நின்னுப்பா, நான் கடைசியா தரேன் அப்படின்றாரு. அவர் எதுவுமே பதில் பேச்சு பேசாம தள்ளி நின்னுக்கிறாரு. எல்லாருக்குமே கொடுத்து முடிச்ச பிறகு, ஐயா நீங்க எனக்கு பணமே தரல அப்படின்னு என்னை எதிர்த்து பேசுற அளவு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு அவர் திட்டிட்டு, எனக்கு கொடுக்க வேண்டிய காசு நிறைய இருக்கு, அதை கொடுக்கணும், அதனால இதுல இருந்தே உன்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே, நீங்க கொடுக்குற காசுல தான் நான் கஞ்சம் கூட குடிக்கிறேன், நீங்க காசு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவையா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போகும்போது அளவுக்கு மிஞ்சி யோசனை, அதாவது இவன் நாளைக்கு நம்ம கிட்ட ஏதாவது கேட்க வருவான், அப்ப என் பையனை ஸ்கூல்ல விட்டு நிறுத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அளவுக்கு மிஞ்சிய அந்த கணவால் அவர் அப்படியே கல்ல தடுக்கி குட்டையில விழுந்துடுறாரு. விழுந்த உடனே யாருமே காப்பாத்தல. அவர் நினைக்கிறாரு, இவர் நம்மளுக்கு முன்னெல்லாம் பணம் கொடுத்ததுனாலதான் நம்ம இவ்வளவு நாள் உயிர் வாழணும், இவரை போய் நம்ம காப்பாற்றணும்னு மனசுல நினைச்சிட்டு போய் ஓங்கி குதிச்சுட்டு போய் அவரை காப்பாத்துறாரு. அந்த மருத்துவமனைக்கு சீக்கிரமா எடுத்துட்டு போறாங்க. மருத்துவர் சொல்றாரு, நீங்க சீக்கிரமா கொண்டு வந்துட்டீங்க, இல்லைன்னா இவர் உயிரை நம்ம காப்பாத்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த 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 அவரு சொல்றாரு, என்னை மன்னிச்சிருப்பா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், சின்ன பசங்க சண்டையே நம்ம சின்ன பசங்களோட நான் முடிச்சிருக்கோம், நான் பண்ணது தப்புப்பா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் பையன் சொல்றான், இனிமே நீ ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னா, ஏதாவது நான் அவங்க கூட போட்டி போடணும்னா படிப்போட தான் போட்டி போடுவேன்னு சொல்றான். இதுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய குரல், அகழ்வாராய் தாம் நில போல தம்மை இகழ்வார் பொருட்கள் தலை. நன்றி, வணக்கம்.